மென்மையான மற்றும் அடுக்குகள் நிறைந்த பரோட்டா ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1 டீஸ்பூன் நல்ல நிறம் கிடைக்க உதவும், பால் 1/4 கப், பரோட்டா மென்மையாக இருக்க, முட்டை 1 விருப்பமென்றால் மட்டும், சைவமாக செய்ய வேண்டுமெனில் தவிர்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் மாவு பிசைய தேவையான அளவு. செய்முறை விளக்கம்: 1. மாவு பிசைதல். ஒரு அகலமான பாத்திரத்தில் மைதா மாவு, உப்பு, சர்க்கரை சேர்த்து கலக்கவும். பின் பால், முட்டை சேர்ப்பதாக இருந்தால் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து கிளறவும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து மாவை நன்கு பிசைய வேண்டும். 2. ஊற வைத்தல். மாவு கைவிரலால் அழுத்தினால் உள் செல்லும் அளவுக்கு மென்மையாக இருக்க வேண்டும். மாவின் மேல் சிறிது எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணி அல்லது தட்டு போட்டு குறைந்தது 2 முதல் 4 மணி நேரம் ஊற வைக்கவும். மாவு எவ்வளவு நேரம் ஊறுகிறதோ அவ்வளவு மென்மையாக பரோட்டா வரும். 3. உருண்டைகள் பிடித்தல். ஊறிய மாவை மீண்டும் ஒரு முறை பிசைந்து பெரிய எலுமிச்சை அளவு உருண்டைகளாக பிரித்துக் கொள்ளவும். அந்த உருண்டைகளின் மீதும் சிறிது எண்ணெய் தடவி 15 நிமிடம் வைக்கவும். 4. விரித்தல் அல்லது வீசுதல். ஒரு மேஜையிலோ அல்லது சப்பாத்தி கல்லிலோ எண்ணெய் தடவி ஒரு உருண்டையை வைத்து மிக மெல்லியதாக விரித்து எடுக்கவும். ஹோட்டலில் செய்வது போல வீசத் தெரிந்தால் வீசலாம், இல்லையெனில் சப்பாத்தி கட்டையால் மிக மெல்லியதாக தேய்க்கவும். 5. சுருட்டுதல். மெல்லியதாக விரித்த மாவை ஒரு முனையிலிருந்து விசிறி மடிப்பது போல மடித்து பின் அதை சுருட்டி ரோஸ்பெட்டல் ஷேப்பில் நடுவில் அழுத்திவிடவும். 6. சுடுதல். சுருட்டி வைத்துள்ள மாவை கைகளாலோ அல்லது கட்டையாலோ லேசாக அழுத்தி தேய்க்கவும். மிகவும் மெல்லியதாக தேய்க்க வேண்டாம். தோசைக்கல்லை சூடாக்கி பரோட்டாவை போட்டு இருபுறமும் எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாகும் வரை மிதமான தீயில் வேக வைத்து எடுக்கவும். 7. அடுக்குகள் வர தட்டுதல். 3 அல்லது 4 பரோட்டாக்கள் சுட்டவுடன் அவற்றை ஒன்றாக அடுக்கி வைத்து சூடாக இருக்கும்போதே பக்கவாட்டில் கைகளால் பலமாக தட்டவும். இப்படி செய்தால்தான் அடுக்குகள் பிரிந்து பரோட்டா பஞ்சு போல வரும். குறிப்பு: மாவு பிசையும் போது காய்ச்சாத பாலை சேர்த்தால் பரோட்டா நீண்ட நேரம் மென்மையாக இருக்கும்.